7 ஃபிலிம்ஃபேர் விருதுகள், அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ பட்டம், அதுக்கப்புறம் இதர விருதுகளை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கிய ஒரே நடிகை தான் சொல்ல முடியும். ஹிந்தி படங்களில் பெரும்பாலான ஹிந்தி படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. 60க்கும் மேற்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், அதாவது கேட்டால் வந்து சின்ன சின்ன ஆவணப்படங்கள் இருக்கு இல்லையா, அந்த இல்லை நீங்கள் எப்படி எடுத்துங்க ஆவணப்படங்கள்ன்றதை தாண்டி அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சர்ஸ்லாம் நிறைய நடிச்சு 60க்கும் மேற்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் படம், அதாவது சில டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி நிறைய நடிச்சிருக்கிறாங்க. இவங்க இவ்வளோ தூரம் படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழ் படங்கள்ல இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த படங்களை எல்லாம் இவர்கள் தவிர்த்து விட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள். இல்லை, நேர்கொண்ட பார்வைன்ற படத்தில் வந்து அஜித்தோட இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த படத்தில் ஒரு சிறிய காட்சி. அந்த படத்தில் வந்து இவங்க வந்து வெளியேறாங்க அப்படின்னு வந்து எதுக்காக இவங்க வெளியேறாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியாவில் நடிக்கக்கூடிய அது கோலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், டோலிவுட்டாக இருக்கட்டும், மல்லுவுட்டாக இருக்கட்டும், இப்படி பல உட்டுகள் இருக்கு இல்லையா. இங்கே வந்து ஒரு நடிகையுடைய வாழ்க்கையை வந்து ஆய்வு செய்யணும்னு சொன்னால், இன்னைக்கு இந்த சமகாலத்தில் வந்து ஒரு நடிகையுடைய வாழ்க்கையை வந்து ஆய்வு செய்யணும்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து வித்யா பாலனுடைய வாழ்க்கையை தான் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கும். காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கமான நடிகைகள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராகிடுது. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத நடிகை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத ஒரு நடிகைன்ற ஒரு நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்தீங்கன்னா அதில் இவங்கள சொல்ல முடியாது இருக்கு. ரன், பாலா, பிறகு 3வது மனசெல்லாம், இந்த 3 படத்துலையுமே வந்து இவங்க பதிவு புக் பண்ண, அதான் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து வெளியேறியிருக்கிறாங்க அல்லது வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களே சொன்ன வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா, தமிழ் படத்தில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டாங்க, ஒரு இயக்குனர் கேட்டார் அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரன் படத்தில் யாராக இருக்கிற இயக்குனராக நீங்கள் எடுத்துங்க, லிங்குசாமி எடுத்தாலும் சரி, அது பாலா, அது உங்கள் சாய்ஸ். இவங்களுக்கு வந்து சொல்லக்கூடியவர் கேட்டால், தமிழ் படத்தில் வந்து நான் நடிக்கும்போது ஒரு இயக்குனர் வந்து கேட்டாருன்றாங்க. இன்னொரு பதிவும் நம்ம இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு செக்ஸுவலான ஒரு நகைச்சுவை படத்தில் இவங்க கேட்டிருக்கிறாங்க. அந்த படத்துலேயும் இவங்க வந்து முடியாதுன்னு மறுத்து இருக்கிறாங்க. ஆடை குறைத்து வந்து ஒரு பொது இடத்துல போகிறாங்கன்றதுனாலேயே ஒரு பார்வை வந்துடக்கூடாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க கூப்பிட்டா வந்துடுவாங்க, அது நடிகையாக இருக்கட்டும், நடிகை அடிப்படையில் வந்து ஒரு பெண்ணாக கூட இருக்கட்டுமே, ஆடை வந்து கவர்ச்சிகரமான வந்து ஆடை அணிகிறாங்க, அல்லது உடலை காட்டும்படியான ஆடை அணிந்தால் கூட அவங்க கூப்பிட்டா வந்துடுவாங்கன்ற அந்த பார்வை இருக்குல்ல, அந்த ஆண்களோட பார்வை இருக்குல்ல, அது வந்து தவறானது. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்திய திரைப்பட வரலாற்றிலேயே அதிகப்படியான விருதுகளை குவித்து அள்ளியவர், நிறைய படங்களில் நடித்தவர், வட இந்தியத்தினுடைய படங்களில் நிறைய பிரபலமானவர் நடிகை வித்யா பாலன் அவர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். 7 பத்மபூஷன் அவார்டுகளை வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க. இவங்க யார் உண்மையிலே? அடிப்படையில் சாதி சொல்லணுன்றது கிடையாது, பட் இருந்தாலும் இங்கே சொல்லும்போது அப்படி சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் சொல்லும் போது அந்த ஸ்டேட்டில் எங்கன்னு இருக்குது, அவங்க யார், பூர்வீகம் என்ன, அப்படி இப்படின்னு நிறைய வருது. ரெண்டாவது அந்த அம்மா வந்து எம்எஸ் சுப்புலட்சுமியோட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லேயும் அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் வரும்போது அடிப்படையில் அவங்க யாருன்னா ஒரு பிராமண வகுப்பை சார்ந்த ஒரு பெண். அவங்களுடைய பிறப்பு எல்லாம் வந்து மும்பை வந்து பொம்பாயாக இருக்கும்போது, அதுக்கு பிறகு வந்து அவங்க வளர்ந்ததெல்லாம் வந்து கேரளாவில் ஒரு பகுதியில் அப்படின்றது தான் அவங்களுடைய தகவல் அறியப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 47 வயதான நடிகை. எண்ணற்ற நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய விருதுகள், 7 ஃபிலிம்ஃபேர் விருதுகள், அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ பட்டம், அதுக்கப்புறம் இதர விருதுகளை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கிய ஒரே நடிகை தான் சொல்ல முடியும். ஏன்னா நாமினேஷன்ஸ் அதான் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நீண்ட பெரிய லிஸ்ட்டு, ரொம்ப பெருசாக இருக்குப்பான்னு இல்லையா, அப்படியான ஒரு நடிகை. நிறைய படங்கள் வந்து குறிப்பாக வந்து அவங்களுடைய முதல் பயணம் வந்து பெங்காலி திரைப்படத்தில் இருந்தால் கூட
ஹிந்தி படங்களில் பெரும்பாலான ஹிந்தி படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. 60க்கும் மேற்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம், அதற்குன்னா வந்து சின்ன சின்ன ஆவணப்படங்கள் இருக்கு இல்லையா, அந்த இல்லை நீங்கள் எப்படி எடுத்துங்க, ஆவணப்படங்கள்ன்றதை தாண்டி அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சர்ஸில் நிறைய நடிச்சு 60க்கும் மேற்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் படம், அதில் சில டாக்குமெண்ட்ரி ஃபில்ம். ஸோ இந்த மாதிரி நிறைய நடிச்சிருக்கிறாங்க. இவங்க இவ்வளோ தூரம் படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழ் படங்கள்ல இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த படங்களை எல்லாம் இவர்கள் தவிர்த்து விட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள். இல்லை, நேர்கொண்ட பார்வைன்ற படத்தில் வந்து அஜித்தோட இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த படத்தில் ஒரு சிறிய காட்சி, ஒரு அஜித்தோட மனைவியாக நடிச்சிருப்பாங்க. அதை வந்து அந்த படத்தில் ஒரு என்ன அவங்களோட கேரக்டர் வந்து பெரிய குறிப்பிட்டு சொல்ல முடியும்னா அதில் வந்து, ஏன்னா அந்த கதையோட போக்கில் வந்து பார்த்தா பிங்க்ன்ற படத்தை வச்சு தான் மொழியாக்கத்தோட படம் தான் அது நேர்கொண்ட பார்வை. அதில் வந்து ஒரு சின்ன ரோல் இவங்களுக்கு, அஜித்தோட மனைவின்ற அந்த ரோலில் அவங்க நடிச்சிருப்பாங்க. அதாண்டி பல படங்களை நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்க வந்து இருக்கு. அது குறிப்பிட்டு அதுக்கு முன்னாடி, நேர்கொண்ட பார்வைக்கு முன்னாடி தமிழ் படத்துலையும் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் அந்த வாய்ப்புகள் வந்து தட்டி பறிக்கப்பட்டிருக்கு, அல்லது வந்து கேட்டால் அந்த வாய்ப்புல இருந்து அவங்க வெளியேறி இருக்கிறாங்கன்ற அந்த தகவல் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ரன்ன்ற படத்தில் வந்து மாதவனுக்கு ஜோடியாக வந்து இவங்களை வந்து நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு முன்னாடி, ஆமாம் மீராஜ், அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த படத்துலேருந்து இவங்க வெளியேறாங்க. வெளியேறிட்டு அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிஞ்ச பிறகு ஒரு ஃபஸ்ட்டு ஷெடியூல்லாம் எவ்வளோ காட்சிகள் இருக்கும். அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடித்த உடனே இவங்க வந்து வெளியேறாங்க. அதுக்கப்புறம் அதில் மீரா ஜாஸ்மின் வந்து வராங்க. அதே மாதிரி வந்து ஒரு பாலான்ற படத்துலையும் வந்து நடிக்க ஒப்பந்தம் ஆகுறாங்க. சில காட்சிகள் வந்து பதிவு செய்யப்படுது. அதுக்கு பிறகு வந்து அந்த படத்துலேருந்து வெளியேறாங்க. மூன்றாவதாக மனசெல்லாம்ன்ற ஒரு படத்துலையும் வந்து இவங்க நடிக்கிறதுக்கு புக் பண்ணுறாங்க. அந்த படத்துலேருந்தும் இவங்க வந்து வெளியேறாங்க. அப்படின்னு வந்து எதுக்காக இவங்க வெளியேறாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த நடிகைகள் இந்தியாவில் நடிக்கக்கூடிய, அது கோலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், டோலிவுட்டாக இருக்கட்டும், மல்லுவுட்டாக இருக்கட்டும், இப்படி பல உட்டுகள் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு நடிகையுடைய வாழ்க்கையை வந்து ஆய்வு செய்யணும்னு சொன்னால், இன்னைக்கு இந்த சமகாலத்தில் வந்து ஒரு நடிகையுடைய வாழ்க்கையை வந்து ஆய்வு செய்யணும்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து வித்யா பாலனுடைய வாழ்க்கையை தான் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கும். காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கமான நடிகைகள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராகிடுது. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத நடிகை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத ஒரு நடிகைன்ற ஒரு நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்தீங்கன்னா அதில் இவங்கள சொல்ல முடியாது இருக்குது. ஏன்னா தமிழ் படங்கள் வார்த்தை இங்கே வருது இல்லை, ஏன்னா அந்த 3 படங்கள்லையுமே இவங்க வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு ரன், பாலா, அதுக்கு பிறகு வந்து நான் சொல்கிறது டைரக்டர் பாலா இல்லை, படத்தோட பேரே பாலா, அதுக்கு பிறகு 3வது மனசெல்லாம். இந்த 3 படத்துலையுமே வந்து இவங்க பதிவு புக் பண்ண, அதான் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து வெளியேறியிருக்கிறாங்க அல்லது வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களே சொன்ன வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா, தமிழ் படத்தில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டாங்க, ஒரு இயக்குனர் கேட்டார் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரன் படத்தில் யாராக இருக்கிற இயக்குனராக நீங்கள் எடுத்துங்க, லிங்குசாமி எடுத்தாலும் சரி, அது பாலா, அது உங்கள் சாய்ஸ் மனசில். ஏன்னா அவங்களும் சொல்லலை, குறிப்பிட்டு இந்த இயக்குனர் சொல்ல. ஆனால் அந்த படத்தை வந்து நான் வெளியேறணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வெளியேறினது 3 படத்தில் வெளியேறிருக்காங்க. வெளியேறின படத்துலலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மீரா ஜாஸ்மினை வந்து நடிச்சிருக்கிறாங்க. இவங்க வெளியேறின படத்தில் மீரா ஜாஸ்மின் புக் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்து அந்த தொடர்ச்சி வருதுன்றதை பார்க்கணும். இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கலை, மீரா ஜாஸ்மின் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு அப்படி நம்ம அந்த பார்வை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனாலும் இவங்களுக்கு வந்து சொல்லக்கூடியவர் கேட்டால், தமிழ் படத்தில் வந்து நான் நடிக்கும் போது ஒரு இயக்குனர் வந்து கேட்டாருன்றாங்க. இன்னொரு பதிவும் நம்ம இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு செக்ஸுவலான ஒரு நகைச்சுவை படத்தில் இவங்க கேட்டிருக்கிறாங்க. அந்த படத்துலேயும் இவங்க வந்து முடியாதுன்னு மறுத்து இருக்கிறாங்க. இதை தாண்டி சில்க் ஸ்மிதாவோட வாழ்க்கை பெரும்பாலும் வந்து ஃபெமினிசம் குறித்த படங்களில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்களுடைய பார்வை வந்து வேறு, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த அடக்குமுறை, அந்த பெண்கள் உரிமை சார்ந்த விஷயங்களை இவங்க தன்னார்வத்தோடு இருந்திருக்கிறாங்க. சில்க் ஸ்மிதாவோட வாழ்க்கை வரலாற்றில் வந்து இவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாத்தோட ஒரு குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, மலையாள படத்தில் சக்கரம்னு ஒரு படத்தில் வந்து மோகன்லாலுக்கு ஜோடியாக வந்து நடிச்சு கிட்டத்தட்ட பாதி படத்தில் வெளியேறி இருக்கிறாங்க. பாதி படம் முடிஞ்ச பிறகு வெளியேறி இருக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு தெரியும், மோகன்லால் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கண்ணியமான ஒரு நேர்மையான ஒரு நல்ல மனிதர்ன்றதை நீங்கள் வந்து அவர் பொது மேடை நிகழ்ச்சியில் அவர் தன்னுடைய கைவினைஞர்ன்றதை எப்படி காமிச்சார் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அது செஞ்சு காட்டுறது வந்து நாகரிகமாக இருக்காது.
இல்லையா? ஸோ வந்து மோகன்லால் வந்து ஒரு ஏகபத்தினி விரதன்றதுலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை நம்ம சொல்ல வேண்டியதாக இல்லை. புகழ்ச்சி அதிகம் இல்லை, அப்படி இருக்கு. இல்லை, நம்ம அப்படி தானே பேச வேண்டியதாக இருக்குது. இல்லைனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதாவது சொல்கிறானுங்க, தேவையில்லாமல் சர்ச்சை ஆகுது. இல்லை கேரளாலேருந்து எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், எங்கள் தலைவர் எப்படி சொல்லிட்டோம்னுவான். இந்த மாதிரி தான் நிறைய நடக்குது. நம்ம உண்மையை பேச முடியல. இல்லை, உண்மையை பேசுறதுக்கு நிறைய நம்ம வந்து தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம ப்ரைவசியை தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அல்லது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக நம்ம பயப்படலை, அக்செப்ட் பண்ணலை. ஆனாலும் வந்து இப்படிலாம் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்து ஒரு பொது நிகழ்வில் வந்து மோகன்லால் வந்து தன் கை அசைவு மூலமாக எவ்வளோ பெரிய வேலைக்காரன்றதை வந்து அவர் காட்டினார். அப்படி இருக்கும்போது பொதுவாக வந்து ஒரு பார்வை இருக்குது சித்தார்த், அது வந்து பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல. ஒரு நடிகை அல்லது ஒரு பெண் ஆடை குறைத்து வந்து ஒரு பொது இடத்துல போகிறாங்கன்றதுனாலேயே ஒரு பார்வை வந்துடக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கூப்பிட்டா வந்துடுவாங்க. அது நடிகையாக இருக்கட்டும், நடிகை அடிப்படையில் வந்து ஒரு பெண்ணாக கூட இருக்கட்டுமே, ஆடை வந்து கவர்ச்சிகரமான வந்து ஆடை அணிகிறாங்க அல்லது உடலை காட்டும்படியான ஆடை அணிந்தால் கூட அவங்க கூப்பிட்டா வந்துடுவாங்கன்ற அந்த பார்வை இருக்குல்ல, அந்த ஆண்களோட பார்வை இருக்குல்ல, அது வந்து தவறானது. இப்போ வித்யா பாலனை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் படங்களும் நிறைய நடிச்சிருக்காங்க, டாக்குமெண்ட் ஃபிலிம்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க, ஏதோ சம் வெப்சீரிஸ் கூட நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து இவங்க வாங்கி குவிக்காத அவார்டே கிடையாது. அவ்வளோ அவார்டு, சமகாலத்தில் இவ்வளோ அவார்டு வாங்கின நடிகை யாருமே கிடையாது. ஸோ இப்படி ஆடை குறித்து வந்து இவங்க நடிக்கிறாங்கிறதுனாலேயே இவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராக இருப்பாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அப்படி ஒரு பார்வையும் தவறான பார்வை. அப்படி ஒரு வேளை இவங்க மேலே வந்து அப்படியான ஒரு பார்வை வீசப்பட்டிருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து நேர்கொண்ட பார்வையில் வந்து ரொம்ப ஒரு சில காட்சிகள் வந்தால் கூட அது படுக்கை அறை காட்சி தான். படுக்கறை காட்சின்றதை விட கேட்டிங்கன்னா அவங்க கணவன் மனைவி எவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறாங்கன்றத அந்த ஒரு பாடல் காட்சின்னு நினைக்கிறாரு. அதில் பார்க்கும்போது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித்தும் இந்த அம்மா, அதாவது வித்யா பாலனும் வந்து ஒரு படுக்கையில் ஒன்றாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆபாசம் இருக்காது. ஆனால் அந்த அந்யோன்யத்தை காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வித்யா பாலன்னா வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒத்துக்காத நடிகையாக வந்து காணப்படுறாங்க. அவங்க பல இடங்களில் அவங்க வந்து குறிப்பிட்டும் சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய நம்ம அது குறித்து நம்ம பார்வையை செலுத்தும் போது அந்த மாதிரி வருது. ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் நடிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியில் வந்து அவங்க நடிக்க மறுத்ததும் கிடையாது. அப்போது அங்கே நடந்துக்கிற நடிகரை பொறுத்து இருக்குது. இப்போ அஜித்குமார் வந்து பக்கா ஜென்டில்மேன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து இந்த பெண்கள் குறித்த விஷயத்தில் வந்து அவர் வந்து பக்கா ஜென்டில்மேன் தெரியும். அப்போ அவரோடு சேர்ந்து நடிக்கிறாங்க. இதே பாதி படத்தில் வெளியேறாங்கன்னு சொன்னால் வந்து மோகன்லால் பற்றி நமக்கு தெரியும், அஜித்தை பற்றியும் தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்கே தமிழ் படத்தில் இருக்கிற அந்த இயக்குநர்கள் பற்றியும் நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே யாரையும் நமக்கு காயப்படுத்துகிற நோக்கம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த வித்யா பாலன் பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்காத நடிகை, அதனால் பல வாய்ப்புகளை அவங்க இழந்து கூட இருக்கலாம். தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் அவங்க வந்து தமிழ் சினிமாவில் ஜொலிக்காமல் போனதுக்கு வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்காத வந்து ஒரு காரணம் கூட இருக்கலாம். இவங்களை பற்றி நிறைய கிசுகிசுக்கள்லாம் ஊடகங்களில் போயிருந்துருக்குது சார். இவங்களோட இருக்கிறாங்க, அவங்களோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேட்டிகளில் வந்து அவங்க யாரோட இருக்கிறாங்கிறத மறுத்துருக்கிறாங்க. இன்னொரு டிவி பேட்டியில் 2012 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நேரடியாக சொல்கிறாங்க, சித்தார்த் ராய் கபூர் அப்படிங்கிறவர் வந்து டேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பற்றி இல்லை, அவங்க வந்து மன வாழ்க்கை என்பது சித்தார்த் ராய் கபூர்ன்றவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பல வந்து நடிகர்களோட இணைச்சி பேசுகிறது, இல்லை இயக்குநர்களோட இணைத்து பேசுகிறதுலாம் இருந்தபோது அதெல்லாம் அவங்க மறுத்துருக்குறாங்க. ஒரு கட்டத்தில் திருமணம் பண்ண பிறகு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கருவுற்றிருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதை மறுக்கிறாங்க. இருந்தால் நானே சொல்லுவேன், நானே இதை வந்து வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் சில உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த சில நேரங்களில் வந்து சில கதைகள் இப்படி எடுத்து விடுவானுங்க. அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்கன்ற மாதிரி செய்தி வந்து அப்போ அந்த மாதிரி செய்தி வரும்போது அதை மறுத்து இருக்கிறாங்க. ஆனால் திருமணம் ஆனதையும் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து மகள் இருக்கிறதா ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க. ஆனால் அது மாதிரி அவங்க எதுவும் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் வெளிப்படையான வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படையாக தான் வச்சுருக்கிறாங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி அவருடைய அந்த கர்நாடக இசை அந்த மேதை அவங்களுடைய அந்த உருவத்தோடு அவங்க வந்து ரொம்ப ஒத்து போகிற மாதிரி வந்து ஒரு காட்சி பதிவு டாக்குமெண்ட் ஃபிலிம் நாம் பார்த்தோம்.
அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கனகச்சிதமாக வந்து பொருத்தமான ஒரு இதுவாக இருக்குது. நிறைய வந்து ஃபெமினிசங்கள் குறித்து நிறைய படங்களில் வந்து அவங்க வந்து ஒன்றி போயிடுறாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு வித்யா பாலனுக்கு சொன்னேன். ஸோ நடிப்பாற்றல் இருக்குது, அது தாண்டி உடல் கவர்ச்சின்றதும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து உடல் கவர்ச்சியை மட்டுமே நம்பி அல்லது வந்து அதை மட்டுமே எதிர்பார்த்து அல்லது அதனால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்க வந்து ஒத்து போயிடுவாங்கன்றதுக்காக பல இயக்குநர்கள் வலை வீசி இருக்கிறாங்க. ஆனால் அந்த வலையில் இருந்து இவங்க சிக்கலை அப்படி சிக்கும்படியான ஒரு சூழல் வரும்போது அதுலேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த பக்கத்துலேருந்து ஆய்வு செய்தாலும் கூட ஒரு அவங்களுடைய இணையத்தில் போய் அவங்கள வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா பல கவர்ச்சிகரமான உடலை காட்டக்கூடிய பல கவர்ச்சிகரமான ஃபோட்டோக்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை ஆய்வு செய்யும்போது அவங்களுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்யும்போது யாரோட இந்த கிசுகிசுக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1-2 கிசுகிசுக்கள் தான். அந்த கிசுகிசுக்கள் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சித்தார்த் ராய்க்கு அப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து கலர்ஃபுல்லான ஃபோட்டோக்களை நம்ம பார்க்குறோம். வித்யா பாலனுடைய கலர்ஃபுல்லான ஃபோட்டோக்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் வந்து வாழ்க்கை வந்து வெள்ளையாக தான் வச்சுருக்கிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரிய வருது. நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையெல்லாம் தாண்டி பல விருதுகளை எல்லாம் வாங்கி குவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா பார்க்கப்படுறது இல்லை சார். அது எப்படி உங்களுக்கு? இல்லை, அதுதான் எனக்கு கூட கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்தது. நாமளும் எவ்வளோ நடிகைகள் குறித்து நாம் பேசியிருக்கிறோம். அது தமிழ் நடிகைகள் படிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம், நிறைய நம்ம நடிகைகள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். நிறைய நடிகைகள் குறித்து நம்ம வந்து அவங்களுடைய இணையத்தில் தேடும்போது பல செய்திகள் நம்ம பெறுறோம். அதெல்லாம் இருக்குது. முழுக்க ஒரு நடிகை வந்து இவ்வளோ அவார்டு சமகாலத்தில் நடிக்கிற நடிகைகள் இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கிறாங்களான்றது ஆச்சரியம் உண்மையிலேயே. அதுவும் நடிப்பு திறமைக்காகவும் நிறைய வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஃபெமினிசம் குறித்த படங்களில் நடித்ததுக்காகவும் வந்து அவார்டுகள் வாங்கியிருக்காங்க. ஒரு பத்மஸ்ரீ பட்டம் அவ்வளோ எளிதாக வந்து கிடைக்காது. அதில் வந்து பார்த்தா அது குறிப்பாக வந்து இவங்க ஹிந்தி படங்களையும் பெங்காலி படங்களையும் தான் இவங்க பெரும்பாலும் தென்னிந்திய படங்களில் அவங்க நடிக்கலைன்றது தெரியுது. அது குறிப்பாக அது நடிச்சுன்னா தமிழுக்கு மட்டுமே பெருமை. அஜித் குமார் நடிச்ச நேர்கொண்ட பார்வைகளுக்கு இதை தாண்டி வந்து தமிழ். ஆனால் முழுக்க இந்தி படங்களை தான் நடிச்சிருக்காங்க. அதையும் குறிப்பொன்று வந்து கேட்டால் பெரிய ஸ்டார்களோட இவங்க வந்து நடித்து இது பண்ணல. இப்போ பெரிய ஸ்டார்கள் இருக்கிறாங்கன்னா அமீர் கான், ஷாருக் கான் இந்த மாதிரி என்ன. ஆனால் இவங்க நடித்த படங்கள் எல்லாமே வந்து ஃபெமினிசம் குறித்த படங்களாக இருக்குது. ஒன்று சில்க் சுமிதாவோட வாழ்க்கை வரலாறு இந்த மாதிரியான வந்து பெண்களுடைய உரிமை பேசக்கூடியது, பாதிக்கப்பட்ட பெண்களுடைய கதையை சொல்லக்கூடிய பல படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதனால் பத்மஸ்ரீ பட்டன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து ஒரு உச்சம்தான் அவங்களுடைய கெரியரில் நான் பார்த்த வரைக்கும். ஒரு குறுகிய காலத்தில் அதுவும் குறிப்பிட்டு வந்து ஒரு சார்புள்ள படங்கள் பெண்கள் குறித்து பெண்ணியம் குறித்து ஆன படங்களை மட்டுமே நடித்து இப்போ பெரிய ஸ்டார்களோடு நடிக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. இங்கே விருதுகளே விமர்சனத்துக்கு உள்ளான விஷயந்தான் நம்ம பார்க்குறோம், அது வேறு. ஆனாலும் இவங்களுக்கு இந்த கொடுத்த இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் நான் எந்த பார்வையும் நான் செலுத்த விரும்பலை. முழுக்க ஒரு ஒழுக்கமான ஒரு நடிகையாக வந்து ஒரு இந்திய திரைப்படங்களில் இந்திய திரைப்படங்களில் ஒரு ஒழுக்கமான நடிகையாக இவங்க இருக்கிறாங்க. மற்றபடி வந்து சில சர்ச்சைகள் நீங்கள் சொல்லலாம். இது சொன்னோன்னே இங்கே சில பேர் கம்பு சுத்திரம்லாம் வருவான் நம்மகிட்ட. என்னன்னு கேட்டால் அவங்களுடைய கவர்ச்சிகரமான ஃபோட்டோக்களை காட்டி இதெல்லாம் இதுவா அப்படியா இப்படியான்னு சொல்லி வருவாங்க. நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன், இந்த உடல் கவர்ச்சியை காட்டி ஆடை குறைப்பு இதை வந்து பிரதானப்படுத்தியே வந்து ஒருத்தரை புறந்தள்ளிட முடியாது. அவங்க வழங்கப்பட்ட வந்து அவார்டுகள் அந்த விருதுகள் எல்லாமே உடலை காட்டியதற்காக இல்லை, உடலை காட்ட மறுத்ததால் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னென்னு கேட்டால் ஒழுக்கத்துக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டு சித்தார்த், சரிங்களா? அதனால் அவங்களுடைய வாழ்க்கையை அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்துருக்குறாங்க. பிரபலமானவங்க எம்எஸ் சுப்புலட்சுமியோட அந்த வாழ்க்கையோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த டாக்குமெண்ட்டில் அவங்க காட்டும் போது ரொம்பவும் அந்த 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 உருவத்தோட ஒத்து போகிற மாதிரியான காட்சி நம்ம பார்க்குறோம். சில்க் சுமிதாவோட வாழ்க்கை வந்து எப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த வாழ்க்கை அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணும் இல்லையா? நீங்கள் ஜெயலலிதா கூட மாதிரி கூட நடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க, சாவித்திரியோட வாழ்க்கையை கூட நடிக்கிறதுக்கு நடிகை இருக்கிறான். ஆனால் சில்க் சுமிதாவோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தில் நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அந்த கேரக்டரில் வந்து அவங்க வாழ்க்கை வரலாற்றில் அப்படியே நீங்கள் வந்து ஒரு படமாக்கும் போது அதில் நடிக்கிறதுக்கு வந்து ஒரு துணிச்சல் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சவாலான பாத்திரங்களை அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதனால் கூட அவங்க பத்மஸ்ரீ பட்டம் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கலான்றது தான் இந்த பார்வை. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நான் வந்து பதிவு பண்ணுறேன். தமிழ் சினிமா
ஒரு தமிழ் நடிகையை வந்து இழந்திருக்கு. அடிப்படையில் அவங்க வந்து ஒரு தமிழச்சி. இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெருமையாக பதிவு பண்ணோம்னா, அவங்க வந்து ஒரு தமிழச்சி. பிறந்தது மும்பையில் பிறந்திருக்கலாம், சரிங்களா, வளர்ந்தது கேரளாவில் வளர்ந்துருக்கலாம். அடிப்படையில் அவங்க வந்து ஒரு தமிழச்சி, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்காத ஒரு தமிழச்சி. அப்படி தான் நம்ம வித்யா பாலனை பார்க்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.